கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கவனத்தை திருப்போம். ரோமரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமரின் புஸ்தகம் 15:32. நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். ஸ்தோத்திரம். பவுல் என்கிற தேவ மனிதர் சொல்றார், நான் ஜெபத்தில் போராடுவது போல நீங்களும் போராட வேண்டும் என்று அவர் அங்கே சொல்லுகிறார். அப்ப கவனிக்கணும் தேவ பிள்ளைகள். ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் ஒரு போராளிகள். கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். நாம் எல்லாரும் ஒரு போராளிகள். ஆமே. இந்த போராளி இப்ப என்ன செய்யறான் பாருங்க. ஒரு போராளி அவன் போராடி கொண்டே இருப்பான். ஒரு போராளி என்ன செய்வான்? என்ன கவனிங்க, நான் வசனம் எடுக்க சொல்லும் பொழுது நீங்க எடுத்தா போதும். ஒரு போராளி இப்ப என்ன செய்வான்? போராடி கொண்டே இருப்பான். அப்ப எவ்வளவு நாள் போராடுவான்? சூப்பர். ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம். அந்த போராளி என்ன செய்வான்? அவன் வெற்றி கிடைக்கிறது வரை அவன் என்ன செய்வான்? போராடிட்டே இருப்பான். கடந்த நாட்கள்ல நமக்கு தெரியும், தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்ப இளைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்தார்கள்? போராட்டம் நடத்தினார்கள். எங்களுக்கு என்ன வேணும்னு, ஜல்லிக்கட்டு நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஸ்தோத்திரம் மெரினா பீச்சில் கூடி பயங்கர போராட்டம் நடத்தினார்கள். அந்த போராட்டத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள்? வெற்றியும் பெற்றார்கள். ஆமே. இப்படி நிறைய போராட்டங்கள். விவசாயிகள் தன்னுடைய காரியங்களுக்காய் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். ஒரு டீச்சர்ஸ் வேலை பெர்மனன்ட் ஆகணும், போராடி கொண்டே இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். எத்தனையோ காரியத்திற்காக போராடுகிறார்கள். தண்ணீர் வேணும், போராடுகிறார்கள். ஸ்தோத்திரம். பல பிரச்சனைகளுக்காக போராடுகிறார்கள். இந்த போராளி அவன் என்ன செய்கிறான்னா, அவனுக்கு ஜெயம் கிடைக்கிறது வரை அவன் போராடி கொண்டே இருப்பான். கையை பிடிச்சு சொல்லுங்க. நம்ம ஆவிக்குரிய யுத்த களத்தில் நிற்கிற போராளிகள். நமக்கு ஜெயம் கிடைக்கிறது வரை நாம் போராடி கொண்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. நான் பேசுற தேவ பிள்ளைகளுக்கு புரிகிறதா? அப்ப ஜெயம் கிடைக்கிறது வரை நம்ம என்ன செய்யணும்? ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல. ஆமே. யாக்கோபு போராட பார்த்து, நீர் என்னை ஆசீர்வதித்தால் வெளியே நான் உம்மை போக விட மாட்டேன். நீர் என்னை என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். ஆசீர்வதித்தால் தான் நான் உம்மை போக விடுவேன் அப்படின்னு அவங்க ஒரு போராட்டம் போராடுறான். ஆனால் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அப்ப கவனிக்கணும், எல்லா தேவ பிள்ளைகளும் நல்ல ஒரு போராளிகளாய், போராட்ட வீரர்களாய் நாம் எல்லாரும் காணப்படணும். அதான் சொல்றாரு, ஆமீன், ஜெபங்களில் நான் என்ன செய்கிறேன்? போராடுகிறது போல நீங்களும் போராட வேண்டும் என்று சொல்றாரு. அப்ப கவனிக்கணும். இன்னைக்கு அதுதான் பேச போகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆமீன், எதற்காக எல்லாம் ஒரு தேவ பிள்ளை போராட வேண்டும், எந்தெந்த காரியத்திற்காக போராட வேண்டும் என்று சொல்லி, ஆமீன், ஸ்தோத்திரம், ஒரு 5 காரியத்தை பேசும்படியாக விரும்புகிறேன். அப்படியானால் எதற்காக முதலாவது நாம் போராட வேண்டும்? வாசிப்போம். ஆமீன். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 17-18 வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, ஆமீன், அப்போஸ்தலர் 16, 17, 18 வசனத்தை படிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 17, 18. எங்களையும் பின்தொடர்ந்து வந்து இந்த மனுஷன் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் இரட்சிப்பின் வழிகளை நமக்கு அறிவிக்கிறார்கள் என்று சத்தமிட்டாள். பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்றான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. அப்ப கவனிப்போம், ஒரு தேவ பிள்ளை எதற்காக போராட வேண்டும் என்று சொன்னால், மனிதனுடைய, ஒவ்வொரு மனுஷனுடைய
ரட்சிப்புக்காக அவன் ரட்சிப்படையணும், அவன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிறதான ஒரு பெரிய நோக்கத்தோடு கூட ரட்சிப்புக்காக நாம் போராட வேண்டும். கவனிப்போம், பைபிளை படிக்கிறோம், எல்லா மனிதனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்று விரும்புகிறார். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை படிங்க. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2:4. எல்லா மனிதனும் ரட்சிக்கப்படணும். அப்ப நம்முடைய பெரிய நோக்கம் என்னது? நம்முடைய பெரிய நோக்கம் என்னது? எல்லா மனிதனும் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும். அந்த மனிதனுடைய ரட்சிப்புக்காக ஒரு தேவ பிள்ளை போராடி கொண்டே இருக்கணும். இந்த உலகத்தில் காணப்படுகிற அத்தனை மனிதர்களும் ரட்சிக்கப்படணும். ஆமென். உலக மக்கள் தொகை 830 கோடியை தாண்டி போய்கொண்டே இருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். இந்தியாவிலே 147 கோடியை தாண்டி கொண்டே இருக்கிறது. தமிழ்நாட்டிலே 8 ஆமென் ஸ்தோத்திரம் 8 கோடியே 58 லட்சங்கள் தாண்டி போய்கொண்டே இருக்கிறது. நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆமென் 21.11 லட்சம் ஜனங்கள் காணப்படுகிறார்கள். நம்முடைய குலசேகரத்திலே 18,588 மக்கள் காணப்படுகிறார்கள். அப்படியானால் எல்லா மக்களும், உலகத்தில் காணப்படுகிற சகல மனிதனும் ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிப்பில்லாமல் ஜனங்கள் மரித்து போய்விடக் கூடாது. உலகத்தில் காணப்படுகிற எல்லா மனிதனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரே. அது எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த இடத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி. ஆமென், ஸ்தோத்திரம். இந்த மனிதனுடைய ரட்சிப்புக்காக ஒரு தேவ பிள்ளைகளாகிய நாம் போராடி கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றவர்களாய் இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? அப்படியானால் ரட்சிப்பை குறித்து ஜனங்கள் கவலையற்றவர்களாய் இருந்து கொண்டிருக்கும் பொழுது, போராட்ட களத்தில், யுத்த களத்தில் நிற்கிற போர் வீரர்களே, அருமையான தேவ பிள்ளைகளே, அத்தனை மக்களும் ரட்சிக்கப்படணும். அதற்காக தேவ பிள்ளைகள் போராட வேண்டும். ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நம்ம என்ன செய்யணும்? போராட வேண்டும். ஸ்தோத்திரம். நீங்கள் வேத புஸ்தகத்தில் படிக்கும் பொழுது 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 15வது வசனத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது, ஆமென், படிக்கலாம். 1 தீமோத்தேயு 1:15. உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அப்ப கவனிங்க, இயேசு இந்த பூமியில வந்த நோக்கம் பாவிகளை ரட்சிக்கும்படியாய் இயேசு இந்த பூமியிலே வந்தா. அப்ப எல்லா பாவிகளை என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். நான் சொன்னேன் பாத்தீங்களா? ஆமென். முழு உலகத்திலேயும் 830 கோடிக்கும் அதிகமான ஜனங்கள் காணப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அப்ப ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு விதத்தில் காணப்படுகிறார்கள். குடிகாரர்கள் இருக்கிறார்கள். குடித்து குடித்து வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிற குடிகாரர்கள் காணப்படுகிறார்கள். பாக்குகளுக்கும் புகையிலைக்கும் அடிமைப்பட்டு கிடக்கிற மனிதர்கள் காணப்படுகிறார்கள். ஆமீன், ஸ்தோத்திரம். விபச்சாரத்திலையும் வேசித்தனத்திலையும் காணப்படுகிற மக்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆமீன், ஸ்தோத்திரம். ரவுடிகள் தேசத்தில் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். ரவுடித்தனம் பண்றவங்க தேசத்தில் பெருகி கொண்டே இருக்கிறார்கள். அப்படியானால் எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்படணும். ஒரு மனிதன் கூட ரட்சிப்பில்லாமல் நரகத்திற்கு போய்விடக் கூடாது. ஆனபடினால் ஒரு தேவ பிள்ளை, யுத்த களத்தில் இருக்கிற போர் வீரர்களே, நம்ம ஆமீன் ஸ்தோத்திரம், பவுல் சொல்றாரு, நான் போராடுகிறது போல நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபத்தில் போராட வேண்டும். சிஸ்டருடைய ஒரு பாட்டு தானே உண்டு. ஆமீன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி ஒரு பாட்டு வருமே. சரி போட்டும், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கையை பிடிச்சு சொல்லுங்க. உத்தரவாதம் எடுத்து நாம் போராட வேண்டும். பாருங்கள், அந்த ஸ்தோத்திரம் யாத்ராமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 32வது வசனத்தில் படிக்கும் பொழுது மோசே ஒரு உத்தரவாதம் எடுத்து நிற்கிறார். பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின
உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றார். பாருங்கள், அங்க மோசே பாருங்க, அந்த ஜனத்திற்காக என்ன செய்கிறாரு? ஒரு உத்தரவாதம் பண்றாரு. அப்ப ஒவ்வொரு தேவ பிள்ளையும் ஜெபத்தில் உத்தரவாதம் பண்ண வேண்டும். நான் பேசுற தேவ பிள்ளைகள் புரியுதா? நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டோம், நம்ம நல்லா ஆராதிக்கிறோம். ஆனால் கோடி கோடியான ஜனங்கள் ரட்சிப்பில்லாமல் தேசத்தில் பாவத்திலையும் அசுத்தத்திலையும் துன்மார்க்க உளையிலையும் புரண்டு கொண்டு கிடக்கும் பொழுது ஒரு தேவ பிள்ளை மோசே உத்தரவாதம் பண்ணினது போல, ஆமீன், தேவரீர் அவருடைய பாவத்தை மன்னித்தருள்வீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றார். அப்படியானால் சொல்றேன் தேவ பிள்ளைகளே, ஒரு உத்தரவாதம் மோசே ஜனத்திற்காய் உத்தரவாதம் பண்ணினது போல அன்பு தேவ பிள்ளைகள் ஒரு உத்தரவாதம் பண்ணணும். எதற்கென்று சொன்னால் சகல மனிதர்களும் ரட்சிக்கப்படணும், சகல கூட்டத்தாரும் ரட்சிக்கப்படணும். பல தரப்பட்ட மக்கள் ஆமீன் இந்த உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். அத்தனை மக்களும் ரட்சிக்கப்படணும். அதற்காய் ஒரு தேவ பிள்ளை உத்தரவாதம் பண்ணி ஜெபம் பண்ணணும். ஆமென். நீங்க வேத புஸ்தகத்தில் படிக்கும் பொழுது ஆமீன் ஸ்தோத்திரம், சகேவுக்கு ரட்சிப்பை ஆண்டவர் கொடுத்தார். அநியாயமாய் சம்பாதித்துக் கொண்டிருந்தவன், ஆமீன் ஸ்தோத்திரம், வரி வசூலித்து பண்ணி கொண்டிருந்தவன், அந்த அநியாயமாய் சம்பாதித்த சகேவை ஆண்டவர் ரட்சித்தார். ஆமீன் ஸ்தோத்திரம். பாவியான ஸ்திரியை ஆண்டவர் ரட்சித்தார். லூக்கா சுவிசேஷம் 17வது அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து படிக்கும் பொழுது பாவியான ஸ்திரியை ஆண்டவர் ரட்சித்தார். ஆமீன் ஸ்தோத்திரம். யோவான் 8:11 விபச்சாரத்தில் கையும் களவுமாய் கண்டுபிடிக்கப்பட்டதான அந்த ஸ்திரீக்குள்ளே ஆண்டவர் ஒரு ரட்சிப்பை ஆண்டவர் கொடுத்தார். ஆமீன் ஸ்தோத்திரம். ஆமீன். எஸ்தரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 14வது வசனத்தை நான் படிக்கும் பொழுது, இந்த காலத்தில் நீ மௌனமாய் இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பும் சகாயமும் வேற இடத்திலிருந்து வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலத்தில் நாம் மௌனமாய் இருக்க கூடாது. இந்த காலத்தில் மௌனமாய் இருந்து விடக் கூடாது. யுத்தம் பண்ண ஆண்டவர் நாட்களை கர்த்தர் தந்திருக்கிறார். போராட ஆண்டவர் நாட்களை கர்த்தர் தந்திருக்கிறார். துறப்பிலே நிற்க ஆண்டவர் நேரத்தை தந்திருக்கிறார். உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்க ஆண்டவர் நேரத்தை தந்திருக்கிறார். இந்த நேரத்தை ஒரு தேவ பிள்ளை வீணடிக்க கூடாது. ஒரு உத்தரவாதம் பண்ணணும், ஒரு போராடணும். எதற்கென்று சொன்னால் எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். புரியுதுன்னு சொன்னா கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப உலகத்தின் மக்கள் மாத்திரமல்ல, பெற்றோருக்கு சொல்றேன், உங்க பிள்ளைகள் ரட்சிக்கப்படாவிட்டால் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆமீன் ஸ்தோத்திரம் அவங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆமீன் ஸ்தோத்திரம். என் பிள்ளை ஆண்டவர் ரட்சித்து தரணும், என் பிள்ளை மனம் திருமணம், என் பிள்ளை இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். அந்த பிள்ளைக்காக நல்ல பெற்றோர்கள் ஜெபம் பண்ணணும். ஆமீன் ஸ்தோத்திரம். பிள்ளைகள் பரிசுத்தமாய் வாழணும். அசுத்தங்கள் ஒன்றும் பிள்ளைகளை ஒட்டி கொள்ள கூடாது. உலகத்தில் கிடக்கிற பாவங்கள் பிள்ளைகள் மேல் வந்துவிடக் கூடாது. இந்த பிராயத்தில், சின்ன பிராயத்திலே பிள்ளைகள் இயேசுவுக்காக வாழணும். பெற்றோர்கள் ஆமீன் போராடணும். என் பிள்ளைகள் பாவத்தில் விழுந்து விடக் கூடாது என்பதற்கு பிள்ளைகள் உத்தரவாதம் பண்ணி போராடுகிறவர்களாய் தாய்மார்கள் தகப்பன்மார்கள் காணப்பட வேண்டும். ஆமென். உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை பார்க்கும் பொழுது வேதனை கொடுத்து கொண்டே இருக்கிறது. எவ்வளவு அருவருப்பான காரியங்கள், அசுத்தமான காரியங்கள். ஆமீன் ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் கெடுக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது. ஆமீன். பிள்ளைகள் தவறான பாதையில் போகிறது. அருமை பெற்றோரே, நீ போராடணும். பிள்ளைகள் பாவத்தில் விழுந்து விடக் கூடாது, அசுத்தத்தில் விழுந்து விடக் கூடாது. ஆமீன். ஹாஸ்டல்ல படிக்கலாம், வேற எங்கேயோ படிக்கலாம். ஆமீன். பல இடங்களில் தங்கி நின்று படிக்கலாம். நம்முடைய பிள்ளைகளை சத்துரு வஞ்சித்து விடக் கூடாது. பிள்ளைகளுக்காய் போராடணும். உங்க புருஷன் ரட்சிக்கப்படலையா சகோதரிமார்களே, புருஷன் தூங்கின பிற்பாடு அவருடைய பக்கத்துல போய் நின்று ஆமீன் ஜெபம் பண்ணுங்க. ஆமீன் ஸ்தோத்திரம். மேல கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. அவருடைய தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இவரை ரட்சித்து தரணும். ஆண்டவரே, இவர் ரட்சிப்புக்கு தூரமா இருந்துட்டு இருக்கிறாரு. ஆண்டவரே, இன்னும் ரட்சிக்கப்படலப்பா, அவருக்காக போராடணும், அவருக்காக ஜெபம் பண்ணணும். அவரை கட்டி வைத்திருக்கிற வல்லமைகள் அழிக்கப்படும். அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவர் பெற்றுக்கொள்வாரு.
புருஷர்களே, மனைவி ரட்சிக்கப்படலையா? நீங்களும் அதே போல ஜெபம் பண்ணுங்கள், முழங்கால் படி போடுங்க. நீங்க ஆலயத்துக்கு வர்றீங்க, உங்க மனைவி வரல, ஜெபம் பண்ணுங்க. உங்க மனைவியை மாற்ற இயேசு வல்லவர். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் உத்தரவாதம் பண்ணுவீங்க? எத்தனை பேர் போராடுவீங்க? யுத்த களத்தில் நிற்கும் போர் வீரரே, நீங்க போராடணும். பவுல் சொல்றாரு, நான் ஜெபத்தில் போராடுவது போல நீங்களும் என்ன செய்யணும்? போராடணும். கையை பிடித்து நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஜனங்கள் ரட்சிக்கப்பட போராடணும். ஆமே. எத்தனை பேர் போராடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? எத்தனை பேர் போராட்டம் பண்றீங்க? எத்தனை பேர் போராட்டம் பண்றீங்க? இந்த போராட்டத்தில் கர்த்தர் எனக்கு ஜெயம் தருவார். அப்படி சொன்னா மட்டும் இப்ப நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லிருங்க பார்க்கலாம். இந்த ரட்சிப்பு எப்படி எல்லாம் வரும்? நிறைய காரியங்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ரட்சிப்பு உண்டாகும். ஒரு மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் ரட்சிப்படைகிறான். மார்க் 16:16 ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது அவன் ரட்சிப்படைகிறான். ஆமீன், ஸ்தோத்திரம். தீத்துவின் புஸ்தகம் 3:5 அவன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவன் ரட்சிப்படைகிறான். ஆமீன், ஸ்தோத்திரம். இப்படி நிறைய காரியங்கள். கர்த்தரை தொழுது கொள்ளும் பொழுது அவன் ரட்சிப்படைகிறான். மறுபடியும் பிறப்படையும் பொழுது அவன் ரட்சிப்படைகிறான். அப்படியானால் இன்றைக்கு எல்லா தேவ பிள்ளைகளும் இந்த காலத்தை, இந்த ஜெப நாட்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். எதற்கென்று சொன்னால் போராடும்படியாய், ஜனத்தின் ரட்சிப்புக்காய் போராடும்படியாய் இந்த ஜெப நாட்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். எல்லாரும் போராட வேண்டும். கையை பிடிச்சு ஒருக்கா சொல்லுங்க, எல்லாரும் போராடணும். நல்ல கையை பிடிச்சு சொல்லுங்க, போராட்டம் நல்லா பண்ணணும், வெற்றி நமக்கு கிடைக்கும். ஆமென். போர் வீரரே, பூமி மாளுதே, பாய்ந்து செல்லுவி நாம் இயேசுவின் பின்னே. போர் வீரரே, பூமி மாளுதே, பாய்ந்து செல்லுவி நாம் இயேசுவின் பின்னே. தேவராஜ்யம் ஓங்கவே, பாவ மக்கள் மீளவே, தியாக பரிசுத்தரா சேவை செய்வோம். தேவராஜ்யம் ஓங்கவே, பாவ மக்கள் மீளவே, தியாக பரிசுத்தரா சேவை செய்வோம். தாகமோ பசியோ நோக்கிடாமலே, லோக இன்ப துன்பமும் நெருக்கிடாமலே, முன் வைத்த காலையும் பின் வைத்திடாமலே, இன்னமும் முன்னேறி சேவிப்போம். முன் வைத்த காலையும் பின் வைத்திடாமலே, இன்னமும் முன்னேறி சேவிப்போம். போர் வீரரே, பூமி மாளுதே, பாய்ந்து செல்லுவே நாம் இயேசுவின் பின்னே. போர் வீரரே, பூமி மாளுதே, பாய்ந்து செல்லுவே நாம் இயேசுவின் பின்னே. தேவராஜ்யம் ஓங்கவே, பாவ மக்கள் மீளவே, யாக பரிசுத்தராய் சேவை செய்வோம். தேவராஜ்யம் ஓங்கவே, யாக பரிசுத்தராய் சேவை செய்வோம். அல்லேலூயா. அப்ப முதலாவது எதற்கு ஒரு தேவ பிள்ளை போராடணும்? ஜெபத்துல சத்தமா சொல்லுங்க, எதற்காய் போராடணும்? ஆமென். எல்லா மனிதனும் ரட்சிக்கப்பட நம்ம என்ன செய்யணும்? போராடணும். இரண்டாவது எதற்காய் நாம் போராட வேண்டும்? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 1வது வசனத்தை படிங்க. இரண்டாவது எதற்காய் ஒரு தேவ பிள்ளை போராட வேண்டும்? யாத்ராகமம் 8:1. அப்பொழுது கர்த்தர் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. அப்ப மோசே பார்வோன்ட்ட போய் சொல்றாரு, இந்த ஜனத்தை ஆராதனை செய்ய என்ன செய்? அனுப்பிவிடு. அப்ப இரண்டாவது ஒரு தேவ பிள்ளை எதற்காய் போராட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய ஆராதனைகளை சத்துரு தடுக்க பார்க்கிறான். நம்முடைய ஆராதனையை சாத்தான் தடை பண்ணுகிறான். ஆமே. ஆராதனைக்கு வருவதற்கு விருப்பம் உண்டு, ஆராதிப்பதற்கும் விருப்பம் உண்டு, ஜெபிப்பதற்கும் விருப்பம் உண்டு. ஆனா சத்துரு என்ன செய்கிறான்? ஆராதனையை தடை பண்ணுகிறான்.
அந்த தடையை சத்துரு கொண்டு வைக்காதபடி அந்த தடை பண்ணுகிற ஆவிகள் அழிக்கப்படும்படியாய் ஒரு தேவ பிள்ளை போராட வேண்டும். ஆமென். கையை பிடிச்சு சொல்லுங்க. இரண்டாவது, ஆராதனைக்கு வரவிடாதபடி தடை பண்ணுகிற ஆவிகள் அழிக்கப்படும்படியாய் போராட வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் ஊழியர் கூட்டத்தில் பாஸ்டர் சகாயராஜ் என்கிற தேவ மனித ஒரு சம்பவத்தை சொன்னார். அவருடைய சர்ச்சு கன்னியாகுமரியில் இருக்கிறது. அந்த கன்னியாகுமரியில் அவருடைய சர்ச்சில் அந்த பீச்சில் எல்லாம் ஒரு ஆள் டிவி பாராம். அவர் நல்ல விசுவாசி. சர்ச்சில் எல்லா காரியத்தையும் அவர் தான் பண்ணுவாராம். பிள்ளைகள் கீபோர்டு போடுகிறது, இப்படிப்பட்ட எல்லா காரியத்தையும் அந்த குடும்பம் பொறுப்பாக நின்று செய்யுமா. அப்ப அங்க அவர் டீ விட்டு இருக்கிற இடத்துல ஒரு நாய் குட்டி போட்டிருந்ததா. அப்ப கடுவன் குட்டியெல்லாம் ஆட்கள் எடுத்துட்டு போயிட்டாங்களா, ஒரு பெட்ட பெட்டி மட்டும் கிடந்துதான். அப்ப பாஸ்டர் வந்து கேட்டாராம், பாஸ்டர் இந்த பட்டியை நான் எடுத்து வளர்க்கட்டா அப்படின்னு. பாஸ்டர் சொன்னாரா, சரி நீ எடுத்து வள அப்படின்னு. இது பெண் பெட்டி ஆனபடியினால் அது குட்டி போடாமல் இருப்பதற்கு 1000 ரூபாய்க்கு மேல செலவு பண்ணாராம். ஆமே. செலவு பண்ணி வீட்டில் கொண்டு வைத்து நாயை வளர்த்துட்டு இருந்தாராம். ஆமே. இப்ப நாயை வளர்த்தா ஃபுல்லா எண்ணெய் எங்க போயிட்டுனா, இப்ப எதுக்கு மேல போயிட்டுதான்? நாய்க்கு மேல. ஜெபம் குறையுது, ஆராதனை குறையுது, தேவ சமூகம் குறையுது. ஆமீன், ஸ்தோத்திரம். சர்ச்சைக்கு வருகிற செய்கிற வேலைகள் தடைபடுகிறது. இப்ப எண்ணெய் எல்லாம் எங்க போயிட்டுதான்? எடுத்துக்கொண்டு வந்த நாய்க்குட்டிக்கு மேல எண்ணம் போச்சுதான். ஆமே. அப்புறம் நாயை கொண்டு எடுத்த இடத்துல திரும்ப விட்டுட்டாராம். ஸ்தோத்திரம். பாஸ்டர் வந்து சொன்னாராம், பாஸ்டர் நாயை எடுத்த இடத்துல கொண்டு போய் திரும்ப விட்டுட்டான் அப்படின்னு. அப்ப பாஸ்டர் கேட்டாராம், ஏன் திரும்ப விட்ட அப்படின்னு. அப்ப அவர் சொன்னாராம், இந்த நாய் வந்த பொழுது எனக்கு தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற நேரம் குறைந்து போய்விட்டது. ஆலயத்திற்கு வருகிற நேரம் இந்த நாயினால இப்ப என்ன செய்து தடை பண்ணப்படுகிறது. அதனால நாயை எங்கேந்து எடுத்தோன்னு அங்க கொண்டு போய் என்ன செஞ்சுட்டேன்? விட்டுட்டேன். கையை பிடிச்சு கேளுங்க, நீங்க எப்படி? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். விழித்திருந்து ஜெபிக்க வேண்டியனா இப்ப நம்முடைய ஜெப நேரம் எல்லாம் குறையுது. ஆமீன், ஸ்தோத்திரம். முயலை வீட்டுக்கு வாங்கிட்டு வர்றீங்க, ஃபுல்லா எண்ணெய் எதுக்கு மேல? முயல் முயல் முயல். லவ் பேர்ட்ஸ் வீட்டுக்கு வாங்கிட்டு வர்றீங்க, ஃபுல்லா எண்ணெய் எதுக்கு மேல இருக்கு? லவ் பேர்ட்ஸ் மேல இருந்துட்டே இருக்குது. ஆமீன். ஒரு பூனைக்குட்டி எடுத்துட்டு வந்தா ஃபுல்லா எண்ணெய் எதுக்கு மேல இருக்குது? பூனைக்குட்டிக்கு மேல. அதை தூக்கி வச்சு ஐயோ என்னெல்லாம் பண்றாங்க. சரி போட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உலகத்தில் சொல்லுவாங்க பழைய ஆட்கள், பூனை முடி வயிற்றுக்குள்ள போனா வயிறு வலி தீராதுன்னு சொல்லுவாங்க. அதனால கவனமா எது பண்ணாலும் பண்ணுங்கள். கரமுயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். பூனை வந்துட்டா போதும். எது போகுது? தேவ சமூகம். அதுக்கு தான் நேரம். அதை தூக்கி வைக்கிறதும் கொஞ்சுகிறதும் எது போகுது? இப்ப ஆராதனை டைம் வீணடிக்கப்படுகிறது, ஜெபிக்கிற டைம் வீணடிக்கப்படுகிறது. ஆடு மாடு வீட்டுக்கு வந்தா ஆமீன், ஸ்தோத்திரம். ஆட்டுக்கு புல்லு பறிக்கணும், மாட்டுக்கு புல்லு பறிக்கணும், தண்ணி வைக்கணும், பால் கறக்கணும். ஆமீன். நேரம் எல்லாம் எங்க போகுது? நான் இதுக்கு ஒண்ணு எதிராளியான ஆள் அல்ல. ஆனால் நம்முடைய ஜெபத்திற்கு எது தடையா இருக்குதோ, ஆராதனைக்கு எது தடையா இருக்கிறதோ அதை நம்ம விட்டுறணும். கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன் சொல்லுங்க. நான் சொல்ற தேவ பிள்ளைகளுக்கு புரிகிறதா? ஆமீன். மிருக ஜீவன்களை யார் காப்பாற்றுகிறது? கர்த்தர் காப்பாற்றுகிறார். ஒரு தேவ மனிதர் அழகாய் கேட்டார், நீங்க மிருக ஜீவன்களை கூட்டுக்குள்ள அடைத்து வைத்திருக்கிறது போல உங்களையும் கூட்டுக்குள்ள அடைத்து வைத்து சாப்பாடு போட்டா எப்படி இருக்கும்? அது பறந்து திரிந்து ஆணு நடக்கிறதை பிடித்து கூட்டுக்குள்ள போட்டு சாப்பாடு போட்டுருவோமே, நம்மளை கூட்டுக்குள்ள அடைச்சு வச்சு சாப்பாடு போட்டா எப்படி இருக்குன்னு கேட்டாரு. கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் பேசுறேன், உங்களுக்கு புரியுதா தேவ பிள்ளைகளுக்கு? கையை பிடிச்சு சொல்லுங்க. நம்முடைய ஆராதனை, நம்முடைய ஜெபங்கள் எதிலுமே வீணடிக்கப்படக்கூடாது. ஆமே, ஸ்தோத்திரம். இப்ப சத்துரு என்ன செய்கிறான்? நம்முடைய ஆராதனைய தடுக்க பார்க்கிறான், ஜெபங்களை தடுக்க பார்க்கிறான். தேவ சமூகத்திற்கு வருகிற அந்த நேரத்தை அவன் குறைய பண்ணுகிறான்.
வேண்டாதெல்லாம் உள்ள வந்தது, ஆனா இருக்க வேண்டியதெல்லாம் வெளியே போய் கிடக்குது. கையை பிடி சொல்லுங்க, வேண்டாததெல்லாம் வெளியே போகணும், இருக்க வேண்டியதெல்லாம் உள்ள இருக்கணும். ஆமே. அப்ப சத்ரு அடுத்த எதுல கொண்டு வர்றான் பாருங்க, தடையை. ஆமீன், ஸ்தோத்திரம். நீங்கள் யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் படிக்கும் பொழுது, ஆமீன், ஸ்தோத்திரம், அங்கே பார்வோனுக்கு முன்னாடி அநேக அற்புதங்கள் அங்கே நடத்தப்படுகிறது. ஸ்தோத்திரம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து நம்ம படிக்கும் பொழுது, ஆமீன், ஸ்தோத்திரம், அங்கே தவளை அனுப்பப்படுகிற 10 வாதைய கர்த்தர் அனுப்புகிறார். அங்க இதை பார்க்கும் பொழுதெல்லாம் பார்வோனுடைய இருதயம் என்ன செய்தது? கடினப்பட்டுட்டே இருக்குது. கடினப்படுது. தவளையினால் வாதிக்கிறார், பேன்களினால் வாதிக்கிறார், வண்டுகளினால் வாதிக்கிறார். ஆமீன், ஸ்தோத்திரம். ஆமீன். இப்படி கொப்பளங்களினால் வாதிக்கிறார். இப்படி 10 விதமான வாதை இங்கே அனுப்பப்படுகிறது. இதையெல்லாம் பார்வன் பார்க்கும் பொழுது அவனுடைய இருதயம் இப்ப என்ன செய்கிறது? கடினப்பட்டுட்டே இருக்குது. இருதயம் கடினப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆமீன். அந்த ஜனத்தை ஆராதிக்க விடல அவன். ஆமீன், ஸ்தோத்திரம். ஆராதனையை தடை பண்ணுகிற ஒரு வல்லமை உண்டு. அந்த தடை பண்ணுகிற ஆவிகளை அழிக்கும்படியாய் ஒரு தேவ பிள்ளை யுத்தம் பண்ண வேண்டும், இல்லாவிட்டால் போராட வேண்டும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அவனுடைய கடின இருதயம் அந்த ஜனத்தை என்ன செய்ய விடல? ஆராதிக்க போக விடல. ஆமீன், ஸ்தோத்திரம். நீங்க படிச்சா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமீன். ஆராதிக்க போவதற்கு அவன் எதை உண்டாக்கிட்டு இருக்கிறான்? தடையை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறான். இந்த தடை பண்ணுகிற ஆவிகள் அழிக்கப்படும்படியாய் ஒரு தேவ பிள்ளை போராட வேண்டும். சொல்ற புரியலையோ? புரிஞ்சுன்னு சொன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க இப்ப பாத்தீங்கன்னா, ஆமீன், ஸ்தோத்திரம், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 11வது வசனத்தை நீங்க படிக்கும் பொழுது அவன் தந்திரமா ஒரு காரியத்தை சொல்றான். புருஷர்கள் நீங்கள் என்ன செய்யலாம்? ஆராதனைக்கு போகலாம். ஸ்திரீகள் எல்லாம் எங்க இருக்கணும்? வீட்டில் இருக்கணும் சொல்றான். அடுத்த நீங்க 24ல படிச்சீங்கன்னா குழந்தைகள் எல்லாம் போகலாம். ஆமீன், ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றான். ஸ்தோத்திரம். 9வது வசனத்தில் படிக்கும் பொழுது இளைஞர்களும் முதியோர்களும் குமாரரும் குமாரத்திகளும் அப்படிங்க பார்க்கலாம். எங்கள் ஆடுகளையும் எங்கள் மாடுகளையும் கூட்டிக் கொண்டு போவோம், நாங்கள் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாட வேண்டும் என்றார். ஆனா இவன் சொல்றான், ஸ்தோத்திரம், என்ன சொல்றான் பாருங்க. 11ல நீங்கள் புருஷர்கள் போகலாம், குழந்தைகள் 24ல குழந்தைகள் போகலாம். ஆனா 9ல நாங்க எல்லாரும் சேர்ந்து எங்க போவோம்? பலி செலுத்த. கையை பிடிச்சணும். குடும்பமா வந்து பலி செலுத்தணும், குடும்பமா வந்து கர்த்தரை ஆராதிக்கணும். ஆனா என்ன செய்யறான் பார்வோன்? ஆராதனையை தடை பண்ணுகிறான். அருமை தேவ பிள்ளைகளே, எந்த நேரத்திலையும் நம்முடைய ஆராதனை தடை பண்ணப்படவே கூடாது. ஆராதிக்கிற நேரத்தை ஒரு தேவ பிள்ளை எந்த காரியத்திற்கு வஞ்சித்து எடுக்கவே கூடாது. நல்லாதான் சொல்லுங்க அல்லேலூயா. எந்த ஆமீன் ஓய்வு நாளும் சொன்னா எந்த புரோகிராமும் வைக்கப்படாது, எங்க போற காரியமும் வைக்கப்படாது. எங்க வரணும்? ஆராதிக்க வரணும். நம்முடைய தேவன் ஆராதனை பிரியப்படுகிற தெய்வம், நம்முடைய ஆராதனை விரும்புகிற தெய்வம். ஆமென். நீ ஒரு நாள் தெய்வத்தை ஆராதிக்க விட்டால் அவனுடைய மனபாரம் எவ்வளவு இருக்கும் அதை யோசித்துக் கொள்ளணும் தேவ பிள்ளைகள். அப்ப ஆராதனையை தடுக்கிற ஒரு வல்லமை உண்டு. அதற்கு விரோதமாய் ஒரு தேவ பிள்ளை போராட வேண்டும். போராடி தான் நம்ம மேற்கொள்ள முடியும். போராட்டம் இல்லாவிட்டால் நமக்கு ஜெயம் கிடைக்காது. போராட்டம் இல்லாவிட்டால் நமக்கு வெற்றி கிடைக்காது. போராட்டம் இல்லாவிட்டால் ஆமென் ஸ்தோத்திரம் ஆராதிக்க முடியாது. போராடி போராடி ஒரு தேவ பிள்ளை வெற்றி எடுத்துக்கொண்டே இருக்கணும். கையை பிடிச்சல. நமக்கு ஒவ்வொரு நாளும் போராட்டம் உண்டு. ஒரு நாளையில போராட்டம் முடியாது. மூக்குல பஞ்சு வைக்கிறது வரை போராட வேண்டியதான். அல்லேலூயா. சிலர் நினைக்கிறாங்க ஒரு நாளையில போராட்டம் முடியும். நான் சொல்றேன், சமயமாம் ரதம் பாடுகிறது வர என்னதான் போராடிட்டே தான் இருக்கணும். போராடிட்டு தான் இருக்கணும். போராடி போராடி தான் ஒரு தேவ பிள்ளை என்ன செய்யணும்? வெற்றியை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
போராட்டம் இல்லாவிட்டால் நமக்கு வெற்றி இல்லை. எவ்வளவு தூரம் போராடுகிறோமோ அவ்வளவு தூரம் வெற்றி கிடைக்கும். கையை பிடிச்சு சொல்லுங்க, எவ்வளவு தூரம் போராடுகிறோமோ அவ்வளவு தூரம் வெற்றி கிடைக்கும். கிடைக்கன்னு சொன்ன ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நல்ல போராடணும். என்ன, சத்துரு எப்படியாவது நம்முடைய ஆராதனையை தடுக்க தான் பார்ப்பான், ஆராதிக்கிறத தடுக்க தான் பார்ப்பான். ஆமே, நேற்றைக்கு என் சரத்தில் ஒரு பலவீனம். நான் யோசித்தேன், இன்னைக்கு இந்த ஆராதனைக்கு வர முடியுமா, என்னால் ஆராதனை நடத்த முடியுமா? ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ண, ஆண்டவரே நான் ஆராதனைக்கு போனோம், நான் கூட்டம் நடத்தணும், நான் பிரசங்கம் பண்ணணும். ஆமீன், ஸ்தோத்திரம். அந்த போராட்டத்திலிருந்து கர்த்தருக்கு ஜெயத்தை தந்தா. அல்லேலூயா. அப்ப போராடி போராடி ஒரு தேவ பிள்ளை ஜெயத்தை பெற்றுக்கொள்ளணும். கையை பிடிச்சல, என்ன வந்தாலும் ஆராதனையை விடக்கூடாது. நிறைய பேர் நித்திர மயக்கமா இருந்தது போல இருக்கிறது. நான் உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஏன்னா இங்க வந்து தூங்கிட்டு போறது உங்களுக்கு ஒரு பலனா தான் இருக்கும். நீங்க தூங்கி எழுப்பி பாருங்க, ஒரு ஆரோக்கியம் உங்களுக்கு வந்தது போல இருக்கும். ஆனபடினால எங்களுடைய பிரசங்கத்தை எல்லாம் கேட்டு தூங்குறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னாலும் கொஞ்சம் ஒரு நாள் தானே வந்திருக்கிறோம், கொஞ்சம் வசனத்தை கவனிங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கையை பிடிச்சு சொல்லுங்க, போராடி ஜெயத்தை பெற்றுக்கொள்ளணும், போராடி வெற்றியை பெற்றுக்கொள்ளணும். ஆமே. அப்ப நம்ம எங்க நிக்கிறோம்? ஒரு போராட்ட களத்துல. சத்துரு எப்படியாவது கூட்டத்துக்கு வரணும், ஜெபத்திற்கு வரணும்னு நம்ம முயற்சி பண்ணும் பொழுது அவன் அங்க ஏதாவது ஒரு தடையை கொண்டு வைப்பான். ஒன்னி ரெடியா நிக்கமே சொந்தக்கார வரணும். அக்கா நான் இன்னைக்கு வாரேன், என்ன அக்கா? உடனே நீங்கள் அக்கா சரி அக்கா நான் இன்னைக்கு வந்து இருந்து உங்களுக்கு சாப்பாடு பண்ணி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்துடக்கூடாது. ஆமே, இந்த தேவ பிள்ளை புரிந்து கொள்ளணும், என் ஆராதனையை தடுக்க சத்துரு கொண்டு வைத்திருக்கிற ஒரு ஆயுதம். ஆமே, இன்னைக்கு முடியாது, நாளைக்கு வா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அங்க நீங்க ஜெயிப்பீங்க, அங்க நீங்க வெற்றி பெறுவீங்க. இல்ல சொந்தக்காரன் வந்துட்டாங்களா, ஒரு வண்டியை பிடிச்சு எடுத்து இழுத்து கொண்டு வந்துடணும். ஆராதிச்சுட்டு வந்தது அடுத்த காரியம். எனக்கு முதலாவது தெய்வத்தை ஆராதிக்கணும், எனக்கு அப்பனுடைய முகத்தை ஒன்று பார்க்கணும், தேவ சமூகத்தில் போகணும், அவருடைய சத்தத்தை கேட்கணும், அந்த பிரசங்கத்தை கேட்கணும், அந்த வார்த்தையை கேட்கணும், நான் ஆவியில விடுதலை எடுக்கணும். என் ஆராதனைய எந்த சக்தியும் தடுக்க கூடாது. கைகளை தட்டி ஒரு நிமிடம் எல்லா தேவ பிள்ளைகளும் வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். உன் ஆராதனையை சத்துரு தடை பண்ண பார்க்கிறான், பார்வன் தடை பண்ண பார்க்கிறான். இடம் கொடுக்காதே. நான் போவேன், பிள்ளைகள் மட்டுமல்ல, புருஷன் போவோம், மனைவி போவோம், நாங்கள் பிள்ளைகளாய் போவோம், நாங்கள் சேர்ந்து போய் ஆராதிப்போம். சாத்தானே உன் எண்ணம் பலிக்காது. எங்களுக்கு ஆராதனை முக்கியம், எங்களுக்கு ஆராதனை முக்கியம். எங்க அப்பா ஒன்னு ஆராதிக்கணும், அவருடைய முகத்தை ஒன்னு பார்க்கணும். ஒரு வாரமா என்ன நடத்தின தெய்வம், எனக்கு சுகம் தந்த தெய்வம், எனக்கு பலன் தந்த தெய்வம், எனக்கு நன்மை செய்த தெய்வம், ஓ உழைக்க ஓட பலன் தந்த தெய்வத்தை ஒரு நாள் நான் ஆராதிக்கணும். ஊடாபாலா கந்தரா கத்தலா கத்தலா, வாழ்நாள் முழுவதும் ஆராதனையின் மகிமை என்ன நிரப்பிக்கொண்டே இருக்கணும், என்ன நிரப்பிக்கொண்டே இருக்கணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? விரும்பினா கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா இப்ப சொல்லிருங்க பார்க்கலாம். கையை பிடிச்சு சொல்லுங்க, என்ன வந்தாலும் ஆராதனை விடக்கூடாது, தெய்வத்தை ஆராதிக்கணும். அல்லேலூயா. யாராவது டூர் விழிச்சாலும் போகக்கூடாது, யாராவது கல்யாணம் வந்து சொன்னாலும் போகக்கூடாது. ஆமே, யாராவது பிள்ளை ஏஜ் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டாலும் போகக்கூடாது. வீடு பிரதிஷ்டை வச்சிருக்கிறேன், ஆராதனை இல்லாம வீட்டு பிரதிஷ்டைக்கு போகக்கூடாது. ஆமே, எனக்கு தெய்வத்தவன் ஆராதிக்கணும். ஆமே, அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி வைராக்கியமா இருப்பீங்க? இருந்தா நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா, கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவா. எல்லாருக்குள்ளே ஒரு உணர்வு வரணும். ஆமே, உணர்வின் பிரபுவே, உணர்வின் ராஜா, வந்திடனே தயவா, இளைகளின் சபையில். உணர்வின் பிரபுவே, உணர்வின் ராஜா, வந்திடனே தயவா, இளைகளின் சபையில். உறக்கத்தில் கிடக்கும் ஜனம் மறந்த திருக்கிருபைகள், உறக்கத்தில் கிடக்கும் ஜனம் மறந்த திருக்கிருபைகள். பூர்வ பிதாக்கள் பகர்ந்து உணர்விலே பகரணமாத்மனதா. பூர்வ பிதாக்கள் பகர்ந்து உணர்விலே பகரண
கையை பிடிச்சு சொல்லுங்க, உணர்வடையணும். ஆமே. நான் இடைக்கிட ஏன் கையை தட்ட சொல்றேன், ஏன் பாட்டு பாடுறேன் அப்படின்னா, நீங்க புட்டு சாப்பிடுவீங்களா? புட்டு சாப்பிடுவீங்களான்னு கேட்டேன். அப்ப வெறும் புட்டை சாப்பிட்டா நல்லா இருக்குமா? வெறும் புட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குமான்னு கேட்டேன். அது எங்க தொண்டையில என்ன போய் நிற்கும். அப்ப என்னத்தை குடிப்பியா? ஒரு தேயிலை குடிப்பியா? ஆமே. நான் வெறும் வசனத்தை மட்டும் சொன்னா அது தொண்டையில நிற்கும். அப்போ ஒரு தேயிலை குடிக்கிறது போல ஒரு அபிஷேகம் இறங்கும் பொழுது அது கீழே இறங்கி போகும். அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்த தேங்காய்க்கு இடையில என்ன போட்டிருக்கோம்? மன்னிக்கணும், புட்டுக்க இடையில ஒரு துண்டுக்கு இடையில என்ன போட்டிருக்கோம்? தேங்காய் போட்டிருக்கோம். ஆமே. தேங்காய் எதுக்கு போடுறது? ருசி உண்டாக போடுறது. ஆமே. அல்லேலூயா. அப்ப அது ருசி உண்டாக போடுறது போல. ஆமீன், ஸ்தோத்திரம். அப்பப்ப ஒரு ஸ்தோத்திரம், ஒரு அல்லேலூயா, ஒரு பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்க? எடை நீங்க ஒரு மாதிரி முறைச்சு பாக்குறீங்க, புட்டொன்னு தின்ன மாட்டீங்களோ? எடைக்கட ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா, ஒரு ஸ்தோத்திரம், ஒரு அல்லேலூயா, ஒரு பிரைஸ் தி லார்ட். ஆமீன், கர்த்தருக்கு மகிமை அப்படின்னு சொன்னா அந்த பிரசங்கத்துக்கு என்ன உண்டாயிட்டு இருக்கும்? டேஸ்ட் உண்டாயிருக்கு. ஆமீன். அதுக்கு அடுத்து என்ன சேர்ப்பீங்க? புட்டு டேஸ்ட் உண்டாகு. பப்படம் போடுங்க. பப்படம் போட்டா என்ன செய்யும்? பொட்டு பொடிஞ்சுப்போம். அதே போல இடையில ஒரு கைதட்டு, நல்ல கைதட்டி அந்த பிரசங்கத்துக்கு ஒரு டேஸ்ட் உண்டாகணும். சொல்ற ஒண்ணும் புரியலையோ? ஒரு நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உணர்வின் பிரபுவே, உணர்வின் ராஜா, வந்திடனே தயவா, இலகளின் சபையில். உணர்வின் பிரபுவே, உணர்வின் ராஜா, வந்திடனே தயவா, இலகளின் சபையில். ஜீவித கிளேசங்களா வன்மேடுகள் காணும் போ. நல்ல கை தட்டி. ஜீவித கிளேசங்களா வன்மேடுகள் காணும் போ. செல்லும் தளராதி தைரியமாய் ஜீவிப்பான் சக்தி பகலிடரே. செல்லும் தளராதி
ஒரு வல்லமை உண்டு. ஆராதனைக்கு வரவிடாதபடி ஏதோ ஒரு காரியத்தை கொண்டு போட்டு நம்மை அடிமைப்படுத்துகிற ஒரு வல்லமை உண்டு. வியாதியை கொண்டு போட்டு நம்மை அடிமைப்படுத்துகிற ஒரு வல்லமை உண்டு. அதற்கு விரோதமாய் பவுல் சொல்றார், நான் ஜெபத்தில் போராடுவது போல நீங்கள் போராடணும், என்னை எதுவும் தடுக்க முடியாது. அது மழையோ வெயிலோ காற்றோ பனியோ எந்த பிரச்சனையும் என் ஆராதனை தடுக்க முடியாது. நான் தெய்வத்திற்கு ஆராதனை செய்வேன். ஆமே. அடுத்த பாருங்க, எதற்கு தடையை கொண்டு வரான்? உபவாசத்திற்கு தடையை கொண்டு வர்றான். உபவாச ஜெபங்களுக்கு தடையை கொண்டு வைக்கிறான். உபவாச ஜெபத்திற்கு வரவிடாதபடி அவன் தடுத்து கொண்டே இருக்கிறான். உபவாசித்து ஜெபிக்கணும், உபவாசம் எடுக்கணும். தேவ பிள்ளையை ஜெயம் வர வேண்டுமானால் உபவாசம் பண்ணணும். நான் உபவாச ஜெபத்திற்கு வராதபடி அவன் தடையை கொண்டு வைத்துக் கொண்டே இருக்கிறான். ஆமென். நீங்கள் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 5வது வசனத்தை படிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 7:5 உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடையிராதபடிக்கு. அப்போ உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் என்ன இருக்கக்கூடாதாம்? தடை இருக்கக்கூடாது. அப்ப சத்துரு தடுக்கிறது உபவாசம் பண்ணாமல் நாம் இருப்பதற்காக, உபவாச ஜெபத்திற்கு வராமல் இருப்பதற்காக அவன் தடை பண்ணுகிறான். தேவ பிள்ளையே, உபவாச ஜெபத்தை சத்துரு தடுக்க கூடாது. அதற்கு விரோதமாய் போராடணும், போராடி ஜெயம் வரணும், உபவாசித்து ஜெபிக்கணும். உபவாசத்தின் மேன்மைகளை தேவ பிள்ளைகள் கண்டுகொள்ளணும். ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். அடுத்த பாத்தீங்கன்னா அபிஷேகம் பெறாதபடி தடை பண்ணுகிறான். ஆமென். அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும், ஆவியில வளரணும், அந்நிய பாஷைகள் பேசணும், நவமான பாஷைகளை பேசணும். ஆனால் அந்த அபிஷேகத்தை பெற முடியாதபடி, அந்நிய பாஷை பேச முடியாதபடி, நவமான பாஷைகளை பேச முடியாதபடி அபிஷேகத்தை சத்துரு தடை பண்ணி வைக்கிறான். அதற்கு விரோதமாய் ஜெபத்தில் போராடணும். எல்லாரும் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும், எல்லாரும் ஆவியை பெற்றுக்கொள்ளணும், ஆவியில் ஆராதிக்கணும், ஆவியில கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். சத்துரு இதுல தடையை கொண்டு வைக்கிறான். அத்தனை தேவ பிள்ளைகள் அபிஷேகம் பெறணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஊழியம் செய்யாதபடி தடையை கொண்டு வைக்கிறான். 1 தெசலோனிக்கரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கர் 2:16. பாத்தீங்களா? புறஜாதிகள் ரட்சிக்கப்படக்கூடாது என்பதற்காக நம்ம பேசுகிறத என்ன செய்யறாங்களா? தடுக்கிறார்கள். இன்றைக்கு அதுதான் உலகத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. புற ஜாதிகள் எல்லாரும் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும். நாம் சுவிசேஷம் அறிவிக்க முடியாதபடி, கூட்டங்கள் நடத்த முடியாதபடி, ஆமென் ஸ்தோத்திரம், புற ஜாதியுடைய ரட்சிப்பை தடுக்கும்படியாய் சத்துரு போராடுறான். அந்த வல்லமைகளை அழிக்கும்படியாய் தேவ பிள்ளை போராடணும் ஜெபத்தில். நான் சொல்றேன், எல்லாம் புரியுதா தேவ பிள்ளைகளுக்கு? சுவிசேஷத்தின் வாசல் எல்லா இடத்திலும் பூட்டப்படுகிறது, எல்லா இடத்திலும் அடைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. பேச முடியல, தடை பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். இந்த தடைகளை கர்த்தர் உடைக்கும்படியாய் இப்ப ஒருக்கா கை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். புற ஜாதிகளுக்கு நான் பிரசங்கம் பண்ணணும், சுவிசேஷம் அறிவிக்கணும். ஆனா சத்துரு தடையை கொண்டு போடுகிறான். இந்த தடை நீங்க ஒரு நிமிடம் எல்லா தேவ பிள்ளைகளும் ஜெபத்தில் போராடுங்க பார்க்கலாம். ஜெபத்தில் போராடுங்க. சத்துரு கொண்டு வைக்கிற தடைகள் அது முற்றிலுமாய் மாறி போகணும். அதற்காய் போராடு சபையே. பவுல் அதான் சொல்றாரு, நான் போராடுறேன், நான் ஜெபத்துல போராடுறேன். இப்படிப்பட்ட பிசாசுகள் ஆமென் சில காரியத்தை தடை பண்ணி கொண்டிருக்கிறான். அந்த தடைகள் நீங்க ஆமென் ஸ்தோத்திரம் போராடுகிறேன். ஆமென் சொல்லுங்க. ஜெபிக்க விடாதபடி ஆமென் போராடுறான். ஞானஸ்நானம் எடுக்க விடாதபடி தடையை கொண்டு வைக்கிறான். அந்த தடைகளை கர்த்தர் நீக்குவாராக. நம்முடைய போராட்டம் சில தடையை நீக்க போகிறது. மீகா 2:13 சொல்லப்பட்டிருக்கிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்கள் முன்னணியில். ஆமென் படிங்க. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பதாய் நடந்து போகிறார். இன்னைக்கு பகல சொல்றேன், சத்துரு எதுல எல்லாம் தடையை கொண்டு போட்டானோ அதுல எல்லாம் தேவ பிள்ளை போராடும் பொழுது அந்த தடைகளை கர்த்தர் நீக்க போகிறாரு.
தடைகள் அழிக்கப்பட போகிறது. இதுவரை தடுத்த வல்லமைகள் அழிந்து விழுகிறது. நீ போராடணும், ஜெபத்தில் போராடணும். சத்துரு எதுல தடையை கொண்டு வைத்தானோ இன்றைக்கு அந்த தடைகள் இப்ப உடைக்கப்படுகிறது. இப்ப ஒருக்கா கூட கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. போராடு, தடைகள் நீங்க போராடு, போராடு, வாய் திறந்து போராடு. பவுல் சொல்ற, நான் ஜெபத்தில் போராடுவது போல நீங்கள் போராடணும். ஊடாமானா கடகதுரியா. முதலாவது சொல்றேன், ரட்சிப்புக்கு விரோதமாய் போராடுகிற வல்லமைகள் அழிக்கப்படும்படியாய் போராடணும். இரண்டாவது, நம்முடைய ஆராதனைகள், ஜெபங்கள், ஆமென், ஸ்தோத்திரம், சுவிசேஷம் அறிவிப்பத தடை பண்ணுகிற ஆவிகள், ஞானஸ்நானம் எடுக்க விடாதபடி தடுக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அழியும்படியாய் நீ போராடு சபையே. ரீபாலா சந்தலா கத்தலா கந்தலா உடபத்தலா கத்தலா ரிகத்தலா சந்தலா உடமனா கடக துரமன கடக துரியா ரிக்கமன கடக சியந்தல் கடா துரமன கடக துரியா. போராடு, போராடு, 2 நிமிடம் போராடு. சத்துரு எதிலெல்லாம் தடையை கொண்டு வைத்திருக்கிறான், இன்னைக்கு அந்த தடை உடையணும். ஜெபத்தில் தடையா, உபவாசத்திற்கு தடையா, ஆராதனைக்கு தடையா, சபைக்கு வருவது தடையா, பணிவிடை செய்கிறது தடையா, எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இப்ப உடைக்கப்படுவதாக. உன் புருஷன் சொல்லுவான், சர்ச்சைக்கு அடுத்த காரியம்னா போகாத, போகாத. அந்த புருஷனுக்குள்ள இருந்து ஆமீன் பொல்லாத ஆவி கிரியை செய்து உன் கூட்டத்தை, உன் ஜெபத்தை தடுக்க அந்த ஆவிகள் போராடுது. நீ அவரையோடு போராடுவதில்லை, அந்த ஆவியோடு போராடணும், அந்த சாத்தானோடு போராடணும். என் புருஷனுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிற வல்லமைகள் அழிக்கப்படணும். நான் ஜெபத்திற்கு போறதை தடுக்கிற அந்த ஆவிகள் அழிக்கப்படணும். இப்போ ஒருக்கா கையை தட்டி நல்ல துதிங்க. பணிவிடை செய்ய விடல, கூட்டத்துக்கு வர விடல. ஓ ரீ கத்தலா சந்தலா, அந்த ஆவிகள் இப்ப அழியுது. உன் நன்மைக்கு விரோதமாய் நிற்கிற ஆவிகள் அழியுது. உன் திருமணத்தை தடை பண்ணுகிற ஆவி அழியுது. அற்புதம் நடக்கும் சகோதரா, அற்புதம் நடக்கும். நீ ஜெபத்துல போராடினா போதும், அந்த திருமண தடைய கர்த்தர் உடைக்கிறாரு. உடமன ஹடா துரா துரமன கடகதுரியா. நன்மை நடக்குன்னு கர்த்தர் சொல்றாரு, நன்மை வரன்னு கர்த்தர் சொல்றாரு. நீ சத்துரு கொண்டு வைக்கிற சில தடையை ஜெபத்தில் போராடி மேற்கொள், ஜெபித்து போராடி மேற்கொள், உனக்கு அற்புதம் நடக்கும். வீடு கட்ட முயற்சிக்கிற சத்துரு தடையை கொண்டு வைத்திருக்கிறான், அது உடைந்து விழுது. அற்புதம் நடக்குது, அற்புதம் நடக்குது. உன் நன்மைக்கு விரோதமாய் கொண்டு வைத்திருக்கிற தடைகள் இப்ப விழுது. நீ போராடி ஜெயம் பெற்றுக்கொள். உடாபாலா கபாரா கதலா ரிபாதலா. பிள்ளைகளுடைய மேன்மைக்கு விரோதமாய் போராடுகிற ஆவிகளா, நீ இப்ப ஜெபித்து மேற்கொள், இப்ப ஜெபித்து மேற்கொள். தடை விலகும், தடை விலகிறது, தடை விலகிறது, தடை விலகிறது, தடை மாறி போகிறது. தடைகளை உடைக்கிறவர் முன்னணியில் போகிறார். உடாபா ஷேக் கத்துரானியா கபாரா கத்துலானியா உடா தராதல். அத்தனை பேரும் கையை தட்டி துதிக்கணும். நான் ஜெபத்தில் போராடுவது போல நீ ஜெபத்தில் போராடுன்னு பவுல் விரும்புகிறான். அவர் துஷ்ட மிருகத்தோடு போராடினார். அந்த போராட்டத்தை அவர் சொல்லல, ஜெபத்தில் போராடு, ஜெபத்தில் போராடு, போராடு, ஜெயம் பெற்றுக்கொள். ஓ போராடி ஜெயம் பெற்றுக்கொள். சத்துரு எதுல தடையை கொண்டு வைத்திருக்கிறான், அது அழிக்கப்படும். நாம் போராளிகள். இன்னைக்கு சில தடை உடைவதை பார்ப்பாய், பார்ப்பாய். ஆமென் சொல்லுங்க. அப்ப இரண்டாவது சொல்றேன், சத்ரு தடையை கொண்டு வைக்கிறான், அதுல தேவ பிள்ளை போராடி ஜெபத்துல போராடி ஜெயத்தை பெற்றுக்கொள்ளணும். மூன்றாவது எதற்காக போராடணும்? மத்தேயு சுவிசேஷம் 18:19 நான் படிக்கும் பொழுது மூன்றாவது சொல்றேன், எதற்காய் நாம் போராடணும். வாசிக்கலாம். மத்தேயு 18:19. பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் உங்களுக்கு சொல்லுகிறேன். அங்க கவனிங்க, பூமியில எத்தனை பேர் ஒருமனப்படணுமா? 2 பேர் ஒருமனப்பட்டு எந்த காரியத்தை வேண்டிக் கொள்றோமோ அந்த காரியத்தில் நன்மையை கர்த்தர் கட்டளையிடுவா. இப்ப நம்ம அடுத்த எதற்காய் போராடணும்னா, இந்த ஒரு மனதை சத்துரு கெடுக்க பார்க்கிறான். தேவ பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒரு மனதை அழிக்க பார்க்கிறான். கையை பிடிச்சு சொல்லுங்க, நம்முடைய ஒரு மனம் கெட்டு போக கூடாது. ஆமே. அப்ப அடுத்த சத்துரு என்ன செய்யறான் பாருங்க, இந்த ஒரு மனத்தை கெடுத்து விட்டால், இந்த ஒரு மனத்தை தடுத்து விட்டால்
வேண்டிக் கொள்ளுகிற காரியத்தில் நன்மை வராது என்று அறிந்த சத்துரு இப்ப நம்ம ஒரு மனமாய் இருப்பதை அவன் தடை பண்ணி கொண்டே இருக்கிறான். அப்ப நான் சொல்றேன், சபையில் இருக்கிற பிள்ளைகள் ஒரு மனமாய் இருக்கணும். பணிவிடை செய்கிற பிள்ளைகள் ஒரு மனமாய் இருக்கணும். ஊழியம் செய்கிற பிள்ளைகள் ஒரு மனமாய் இருக்கணும். வீட்டில் இருக்கிறவர்கள் புருஷன் மனைவி பிள்ளையா இருந்தாலும் ஒரு மனமாய் இருக்கணும். சத்துரு என்ன செய்கிறான்னா அந்த ஒரு மனதை உடைக்கிறான். ஒரே ஆவி, ஒரே சிந்தை, ஒரே உள்ளம், இதையெல்லாம் சத்துரு இப்ப என்ன செய்கிறான்னா நம்ம ஒரு மனமாய் இருக்க விடாதபடி அந்த ஒரு மனதை பிசாசு அழிக்க பார்க்கும் பொழுது ஒரு தேவ பிள்ளை ஜெபத்தில் போராடணும். ஆமென் சொல்லுங்க, கையை பிடிச்சு சொல்லுங்க. ஒரு கூட எல்லாரும் ஒரே மனமா இருக்கணும். என்ன? ஆமென். நமக்குள்ள பகை, விரோதம், கசப்புகள், எரிச்சல்கள், ஆமென், இது ஒண்ணு நமக்குள்ள வரவே கூடாது. ஆமென். கோபப்படுற தன்மை, எரிந்தெறிந்து விழுகிற தன்மை, இந்த தன்மை ஒண்ணு நமக்குள்ள இருக்கக்கூடாது. நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்னா ஒருமனப்பட்டு எல்லா காரியத்திலையும் நம்ம ஜெயத்தை பெறணும், வெற்றியை பெறணும்னா மிக முக்கியமானது ஒரு மனம். அப்ப சபைகளுக்குள்ள இன்னைக்கு தேவை ஒரு மனம். நீங்க எந்த இடத்துல போனாலும் எல்லா சர்ச்சிலும் இந்த குழப்பம் தான் இருக்குது. அல்லேலூயா. என்ன இல்ல ஜனங்களுக்குள்ள ஒரு மனம் இல்லை. ஏன் எனக்கு தெரியல. நம்ம தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் நம்ம எப்படி இருக்கணும்? ஒரு மனமா இருக்கணும். ஆனா நமக்குள்ளதான் நிறைய ஒரு மனக்கேடுகள் காணப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்ப சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகள், தெய்வத்தை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள், நான் நீ என்கிற போட்டி பொறாமைகள் நமக்குள்ள இருக்கக்கூடாது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற போட்டி பொறாமை நமக்குள்ள இருக்கக்கூடாது. நாம் எல்லாரும் எப்படி நிக்கணும்? ஒரு காரியத்தில் நமக்கு ஜெயம் தேவைன்னா நம்ம ஒருமனப்பட்டு நிற்கும் பொழுதுதான் அந்த காரியத்தில் நமக்கு ஜெயம் கிடைத்துக் கொண்டே இருக்கும். பூமியில ஒரு மனுஷன் ஒரு காரியம் கிடைக்கணும்னா என்ன செய்யணுமா? ரெண்டு பேர் ஒருமனப்பட்டால் போதும். ஆமீன் சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்ப ரெண்டு பேருடைய ஒரு மனதை கர்த்தர் விரும்புகிறார். அப்ப இந்த ஒரு மனதை அழித்து சீர்குலைவுகளை உண்டாக்கும்படியாய், பகைகள் கசப்புகளை உண்டாக்கும்படியாய் சத்துரு போராடும் பொழுது எல்லாருக்குள்ளே ஒரு மனம் உண்டாக வேண்டும் என்று தேவ பிள்ளை ஜெபத்தில் போராடணும். எல்லாம் நல்ல ஒற்றுமையா இருக்கணும். என்ன? நல்ல ஐக்கியமா இருக்கணும். என்ன? நல்ல அன்பா இருக்கணும். என்ன? மாறி மாறி நல்ல சிநேகிக்கிற தன்மை நம்ம எல்லாருக்குள்ளேயும் காணப்படணும். என்ன? ஆமேன். பெரிய ஆளு, தாழ்ந்த ஆளு, உயர்ந்த ஆளு, இப்படி ஒன்னும் பார்க்கப்படாது. ஆமீன், ஸ்தோத்திரம். அதையெல்லாம் தூக்கி தூர எறிஞ்சிட்டு தேவ பிள்ளைகள் ஒருமனப்பட்டு எல்லா காரியத்திலும் செயல்படும் பொழுது அங்கே ஒரு ஆசீர்வாதத்தையும் வெற்றியையும் நான் மறுபடியும் சொல்றேன், கர்த்தர் தருவாரே. அப்ப ஒரு மனதை அழிக்கும்படியாய் போராடுகிற வல்லமையோடு கூட நாம் போராட வேண்டும். எப்படி போராடணும்? ஜெபத்தில் போராடணும். கையை பிடி சொல்லுங்க. மாம்ச வைராக்கியத்தில் போராடக்கூடாது. கத்தி எடுத்தோ பட்டயம் எடுத்தோ போராடக்கூடாது. ஜெபத்தில் போராடணும். ஆமென். புரியுதா நான் சொல்ற தேவ பிள்ளை? புரியுதா? இந்த ஜெப நாட்கள் எல்லாம் வந்து கிடந்து போராடணும். ஆமென். அதுக்கு தான் ஆண்டவர் இன்னைக்கு செய்தி தந்திருக்கிறார். அல்லேலூயா. என்ன செய்யணும்? போராடணும். போராடி வெற்றி பெறணும். ஒரு மன கேடுகள் இது ஒன்னும் கிரியை செய்யக்கூடாது. எல்லாருக்குள்ளே ஒரே மனம், ஒரே ஆவி, ஒரே சிந்தை, ஒரே உள்ளம். ஆமே, அதெல்லாம் ஆமீன், ஸ்தோத்திரம். ஆதி அப்போஸ்தலர் நாட்கள் இருந்திருக்குல்ல, எல்லாவற்றையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தது, பொதுவாய் சாப்பிட்டது. ஆமீன், ஸ்தோத்திரம். ஒருமனப்பட்டு ஜெபத்தில் தரித்திருந்தது. இது எல்லாவற்றையும் நம்ம படிக்கிறோம். அதே போல சபைகளுக்குள்ள தேவ பிள்ளைகளுக்குள்ள ஒரு மனம் தேவை. எல்லாரும் ஒரு மனம் உள்ளவர்களாய், ஒற்றுமை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, அடுத்தது எதற்காய் போராடணும் பாருங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 94:8 நாம் படிக்கும் பொழுது 94:8 படிங்க. சங்கீதம் 94:8. உணர்வடையுங்கள். போதும், கவனிங்க. அடுத்தது நம்ம எதற்கு ஜெபத்தில் போராடணும்னா, ஆமீன், ஸ்தோத்திரம், உணர்வுண்டாக. அத நம்ம பாடல, உணர்வின் பிரபுவே, உணர்வின் ராஜா வந்துடணுமே சபையில. அப்ப சபைக்குள்ள எதற்கு என்ன தேவை? உணர்வு. தேவ பிள்ளைகளுக்குள்ள என்ன தேவை? உணர்வு தேவை. ஆமென். கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல உணர்வு உள்ளவளா இருக்கணும். உணர்வு இருக்கா? போச்சா? நானோ நித்திரை பண்ணேன், என் இருதயமோ விழித்திருந்தது. அப்ப நல்ல நித்திரை பண்ணாலும் இருதயம் இப்ப எப்படி இருக்குது? விழித்திருக்கு. அப்ப இருதயத்திற்குள்ள என்ன இருக்கு? ஒரு உணர்வு
இருந்துட்டே இருக்கு. ஐயோ கூட்டத்துக்கு போகலையே, ஜெபத்துக்கு போகலையே, ஆமென், அந்த வீட்டு கூட்டத்துக்கு போகலையே, அந்த கன்வென்ஷன் கூட்டத்துக்கு போகலையே, என்ன கூட்டம்னு சொன்னாங்களே போகலையே போகலையே. அப்ப உள்ளத்துல என்ன இருக்கணும்? உணர்வு இருக்கணும். உணர்வு போச்சுன்னா அவ்வளவுதான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, கையை பிடிச்சு கேளுங்க. உணர்வு இருக்கா? உணர்வு கெட்டு போச்சா? சிலருக்கு இந்த உணர்வு நரம்பெல்லாம், நாங்க பேசி பேசி இந்த உணர்வு நரம்பெல்லாம் கெட்டு போயிடும். என்ன நல்ல சாப்பாடு தந்தாலும் அது சப்பு சப்புன்னு தான் இருக்கும். ஆமே. ஏன்னா இந்த நரம்பு என்ன செய்தது? சும்மா உங்கள்ட்ட இருந்து கத்தி 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 இந்த நரம்பெல்லாம் என்ன செய்தது? சொல்லுங்க, கெட்டு போயிடும். ஆமே. இதே போல தான் இன்னைக்கு சிலருக்கு நல்ல உணர்வு இருந்தது. ராத்திரியில் ஆண்டவர் தட்டி எழுப்பார், மகளே எழுப்பிருந்து ஜெபம் பண்ணு. ஒரு உணர்வு, அது எத்தனை மணி ஆனாலும் அந்த உணர்வு இருந்த நாட்களை எழுப்பிருந்து ஜெபம். ஆமே. இப்ப ஆண்டவர் வந்து தட்டுறாரு, மகளே எழும்பு, மகளே எழும்பு. ஆமே. நம்ம இழுத்து மூடிட்டு நீர் வந்த வேலையை பார்த்துட்டு போவோம் அப்படின்னு நம்ம சொல்லி விடுறோம். அல்லேலூயா. என்ன போச்சு? உணர்வு போச்சு. ஜெபிக்கணுமே, அந்த உணர்வு போச்சு. ஆராதிக்கணுமே, அந்த உணர்வு போச்சு. பாடு சகிக்கணுமே, அந்த உணர்வு போச்சு. பிரதிஷ்டை போச்சு, அர்ப்பணம் போச்சு, உடன்படிக்கை போச்சு, எல்லாம் போச்சு. இப்ப என்ன கெட்டு கிடக்குது? உணர்வு கெட்டு கிடக்குது. நான் சொல்றேன், மறுபடியும் சபைகளுக்குள்ளே அந்த உணர்வு வரும்படியாய் நீ ஜெபத்தில் போராடணும் தேவ பிள்ளை. போன வாரம் கேட்டீங்கல்ல, தேவ மன்னுடைய பழைய அனுபவங்கள் எல்லாம், இந்த அனுபவங்கள் எல்லாம் நமக்குள்ள மறுபடியும் வரணும். ஆமே. மறுபடியும் துளிர் விடப்படணும். சபை உணர்வு கெட்டு போய்விடக் கூடாது. தேவ பிள்ளைகள் உணர்வு கெட்டு போய்விடக் கூடாது. கெட்டு போன உணர்வுகள் சபைக்குள்ள மறுபடியும் நீ வரும்படியாய் போராடு தேவ பிள்ளையே. ஆமீன் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸ்தோத்திரம். எதற்கெல்லாம் உணர்வு தேவை? இப்படி நிறைய காரியங்களை பேசலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 30:22 படிக்கும் பொழுது, கர்த்தருக்கு அடுத்த நல் விஷயத்தில், நல்ல காரியத்தில் நமக்கு உணர்வு உண்டாகணும். கர்த்தருக்கு அடுத்த நல்ல காரியத்தில் அதை செய்ய நமக்கு என்ன உண்டாகணும்? உணர்வு உண்டாகணும். எல்லாவற்றை பார்க்கலும் சங்கீதம் 14:2 தேவனை தேட உணர்வு. ஆமே. தெய்வத்தை தேட என்ன உண்டாகணும்? உணர்வு உண்டாகணும். 119:25 நான் சாட்சிகளை அறியும்படியாய் எனக்கு உணர்வு தேவை. அப்ப ஆண்டவரை பார்த்து கேட்கணும், ஆண்டவரே உணர்வு கெட்டு போயிடக்கூடாதப்பா, உணர்வு இல்லாமல் ஜீவிக்க கூடாது, உணர்வு இல்லாமல் வாழக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு உணர்வு வரணும். இன்னைக்கு ஓய்வு நாள். ஆமீன். ஒரு உணர்வு வரணும். வெள்ளிக்கிழமை வந்தா ஒரு உணர்வு வரணும். ராத்திரி கூட்டங்களுக்கு நான் போகணுமே, உணர்வு வரணும். சத்துரு உணர்வை எடுத்துட்டான், நீ போராடு. அந்த போராட்டத்தினால் மறுபடியும் உணர்வு திரும்பி வரும். அல்லேலியா சொல்லுங்க. நான் சொல்லி இருக்கிறேன், கொரோனா வந்த டைமு அப்போ எனக்கு கடகடப்பு இல்லை. ஆமே. என்ன சர்ச்செல்லாம் பூட்டி கிடந்தல, பாஸ்டர் என்னைக்கு சர்ச்சு திறக்கும் பாஸ்டர்? ஆமே. என்னைக்கு சர்ச்சு திறப்பியா? என்னைக்கு ஆரா நடக்கும்? என்னைக்கு ஞானஸ்நான கூட்டம் நடக்கும்? என்னைக்கு திருவிருந்து நடக்கும்? ஆமே. பயங்கர உணர்வாக. ஏன்னா ஒரு பயம், கொரோனா வந்து போட்டு தள்ளிட்டா என்ன பண்றது? அல்லேலூயா. இப்ப ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொன்னாலும் உண்டு. ஆமா. இன்னைக்கு தருவியல பாஸ்டர், ஆனா வருஷம் ஆச்சு. என்ன கெட்டு கிடக்குது சொல்லுங்க. நாளைக்கு ஞானஸ்தானம் தெரிவியல பாஸ்டர். என்ன கொரோனாவை கண்டு அவ்வளவு பயம். அது தூக்கிட்டு போயிட்டேன்னா நரகத்துக்கு போயிருவாங்க. இல்ல, பயங்கர பயம் இருந்தது. இன்னைக்கு பாருங்க, ஒன்னுட்டே உணர்வு இல்ல. கொரோனா போச்சு, கொரோனாக்கு அண்ணன் போச்சு, கொரோனாக்கு அப்பா போச்சு, கொரோனாக்கு அம்மா போச்சு, கொரோனாக்கு தங்கச்சி போச்சு, எல்லாம் போச்சு, உணர்வும் போச்சு. கையை பிடிச்சு சொல்லுங்க, எல்லாருக்குள்ளே உணர்வு வரணும். ஆமே. பாவம் செய்ய போகும் பொழுது உணர்வு, ஐயோ நான் தப்பு பண்றேன், தப்பு பண்றேன். ஆமே. ஆனா உணர்வு என்ன இல்லை. இப்ப என்ன பண்ணினாலும் இப்ப என்ன இல்ல? உணர்வில்லை. அப்ப போராடணும். என்ன வரணும்? சபைகளுக்குள் என்ன வரணும்? உணர்வு வரணும். கர்த்தரை தேட. சபை தேவ பிள்ளைக்கு சொல்றேன், உணர்வு கெட்டு போயிடக்கூடாது. நல்ல உணர்வுள்ளவர்களாய் ஜீவிக்கணும். அல்லேலியா. சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. கையை பிடிச்சு ஒருக்கா கூட உலுக்கி சொல்லுங்க, நல்ல உணர்வு இருக்கணும். என்ன பாலிப தம்பி தங்கச்சி சொல்றேன், பிள்ளைகளுக்கு சொல்றேன், நல்ல உணர்வா இருக்கணும். நான் வரிசை எப்படி இருக்க சொன்னேன்? இப்படியே இருக்க சொன்னேன். அல்லேலூயா. எல்லாருக்குள்ளே உணர்வு வரணும். ஆமென். சரி. அப்ப சபை
ஆதி அனுபவத்தில் உணர்வடைந்து திரும்பி வரும்படியாய் ஜெபத்தில் என்ன செய்யணும்? போராடணும். ஆமே. கையை பிடிச்சு சொல்லுங்க, நல்ல போராடணும். என்ன?